கிறிஸ்துவனாய் இருந்து கொண்டு அநேக அட்டூழியங்களையும் அராஜகங்களையும் செய்த நாம் பரலோகத்திற்குள் பிரவேசித்து விடுவோம் என்று கற்பனை கொள்ளாதிருங்கள். இந்த உலகத்தில் இருப்பதுதான் எக்ஸாம் டைம். இந்த உலகத்தில் நீ என்ன எக்ஸாம் எழுதுறியோ அதுக்குண்டான ரிசல்ட் உன் கண்ணை மூடினதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். இங்க நீ ஒரு கிரேட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் பேப்பர்லயோ இல்ல வீட்டுக்கு போஸ்ட் கார்ட்லயோ போட்டு ப்ரொமோட்டர்னு அனுப்புவாங்க, டீடைல் போட்டு அனுப்புவாங்க. ஆனா நீ எழுதுகிற எக்ஸாம் பாடுபட்டு வருத்தப்பட்டு பாவத்தை மேற்கொள்ள விடாமல் ஜெயித்து ஜெயித்து இந்த எக்ஸாமோட ரிசல்ட் வந்து கண்ணை மூணுனதுக்கு அப்புறம் தான் வரும். அதனால தேவன் எல்லாருக்கும் நம்ம எல்லாம் இவ்வளவு நேசிக்கிற அப்படின்னா அடிக்கடி வார்னிங் கொடுத்து வந்துரு வெளியே வந்துரு, நீ அசுத்தத்திற்கல்ல உலகத்திற்கல்ல, நீ என்னுடையவன், நித்தியமாய் வாழ பிறந்தவன், நீ ஜெயிக்க பிறந்தவன், வந்துரு சொல்லி இன்டிமேஷன் கொடுத்து அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கிற. மாம்சத்துக்கு நிறைய சாப்பாடு கொடுத்து வளர்த்தல, அதனாலதான் அது விருப்பத்தின்படி உன்னை இழுத்துட்டு போகுது. வா 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 வா. எவன் ஒருவன் ஆவிக்கு சாப்பாடு கொடுத்தானோ ஆவியானது இந்த மாம்சத்தை மேற்கொள்ளும், நித்தியமானது இந்த அனித்தியத்தை மேற்கொள்ளும். அதுக்குதான் வேத வசனம் ஜெயிக்க முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும் சொல்வதற்கு இயேசு கிறிஸ்து தான் உதாரணம். தூக்கத்தை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும், சோகத்தை ஜெயிக்க முடியும், சந்தேகத்தை ஜெயிக்க முடியும், பலகீனத்தை ஜெயிக்க முடியும், ஓவர் கம் செய்ய முடியும்.